புதுச்சேரி அரசின் சாலை போக்குவரத்து கழக ஒப்பந்த ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்யக்கோரியும் நிரந்தர ஊழியர்களுக்கு 7வது ஊதிய குழுவின் பரிந்துரையை அமல்படுத்த வலியுறுத்தியும் ஒட்டுமொத்த ஊழியர்களும் அரசு பேருந்துகளை இயக்காமல் 5வது நாளாக வேலை நிறுத்த போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர். புதுச்சேரி அரசின் சாலை போக்குவரத்து கழகம் பிஆர்டிசி சார்பில் 100க்கும் மேற்பட்ட பேருந்துகள் உள்ளூர் மற்றும் வெளியூர்களுக்கு இயக்கப்பட்டு வருகின்றன. இங்கு மொத்தமாக 617 பேர் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்களில் 354 பேர் நிரந்தர ஊழியர்களாகவும் 263 பேர் ஒப்பந்த அடிப்படையிலும் பணிபுரிகின்றனர். இதனிடையே கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வரும் ஒப்பந்த ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி பல கட்ட போராட்டங்கள் நடத்தி வந்த நிலையில் அரசு இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததாலும் நிரந்தர ஊழியர்களுக்கு 7வது ஊதிய குழுவின் பரிந்துரையை அமல்படுத்த வலியுறுத்தியும் கடந்த 28ஆம் தேதி முதல் 600க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பேருந்துகளை இயக்காமல் தொடர் வேலை போராட்டத்தை தொடங்கினர். இதற்கிடையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஊழியர்களிடம் முதலமைச்சர் ரங்கசாமி, போக்குவரத்து துறை ஆணையர் சிவக்குமார் ஆகியோர் தனித்தனியாக பேச்சுவார்த்தை நடத்தியும் உடன்பாடு ஏற்படாததால் ஊழியர்கள் இன்று 5வது நாளாக பேருந்துகளை பணிமனைகளில் நிறுத்தி தங்களது போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர். இதனிடையே போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஊழியர்கள் இன்று தலைமை செயலகத்தில் போக்குவரத்து துறை செயலாளர் முத்தம்மாவிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளனர்.